பரபரத்தில் பிறந்தோன்றி புறத்திலே சோந்தோன்றி சிவத்திலே சிவத்தோன்றி சக்தியில் அகம் தோன்றி நாளத்தில் வந்து தோன்றி வித்தில சதரசம் தோன்றி சதரசத்தில ரசம் தோன்றி ருத்திரலை அகம் தோன்றி ஆகாயத்தில் அப்பு தோன்றி அப்பொழுது அது தோன்றி வாயுவில் அக்கறை தோன்றி அக்கறையில் அகம் தோன்றி அன்னத்தில் தான் ஆன்மீக பட்சிகள் தோண்டப்பட்ட காரணத்தினாலே காரகார காரகார காவலன் காவலன் போற 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 போகின்ற புண்ணியன் மாற மாறுகளைந்து மேதசி ராம 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 நாமம் என்ற நாமமே என்று பார்களை வெற்றிருக்கும் பரந்தாமனை அணிந்தன வணங்கிக் கொண்டு பூலோகம் பொருளோகம் சோழோகம் ஜல்லோகம் சத்தியலோகம் அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் தாரதெல்லாம் அகதெல்லாம் தமிழ் சொல்லக்கூடிய ஈழ முதல் லோகத்திற்கும் சென்று வருவது என்பதை கணப்பிரியம் கழகப்பிரியம் வினைப்பிரியம் பிரம்மபுத்திரம் நாரதா என்ற ராமன் சொல்லி அழைத்தாலும் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்ற மக்களும் அறிந்த கலங்களை செய்தால் இனி முக்காலம் அறிந்த மனிதர்கள் பட்டப்படுவார்கள் இருந்தாலும் நானும் காலையில் இருந்து நித்திய கருமலை முடித்துக் கொண்டு முதல்ல சொல்லக்கூடிய எட்ட பெருமன் உந்தைகளுடன் படைப்பறிவதை கிருமா என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு பிரமோதவனை தரிசித்து அண்ணால் ஆசிகளை பெற்று புலகத்தை அறிந்துள்ளேன் நானும் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தை தங்கக்கூடாத சாபத்தை தக்கம் எனக்கே சாபம் ஏற்படுத்தென்றால் தர்க்கம் பிரசா அசுபதன் அசுரன் இருந்தான் அவன் தேவர்களை மனிதர்கள் மடக்கல் என்னை சுக்கர சென்ற ஆலோசனை கேட்டான் அதற்கு மாணவியாக விளக்கு கூட எதிர்க்கின்ற பெண்ணை மனிதர்கள் அவள் வரை சொல்லி 1008 குழந்தைகளை பெற்றெடுப்பாள் இந்த 1008 குழந்தைகளும் சிவபெருமானுக்கு தவம் செய்விட்டான் இதை கண்ட நான் ஆகா தேவர்களுக்கும் மனிதருக்கும் அல்லவா அழிவு ஏற்பட போகிறது உடனே நாம் சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குழந்தைகளை மெஞ்ஞன வாழ்வுக்கு எடுத்து அஞ்ஞான வாழ்விற்கு செல்லாதுகின்ற குழந்தைகளை தடுத்து நிறுத்தேன் இதை கண்ட தக்க பிரசாதபதி அடை நாரதா எனது 1008 குழந்தைகளும் எவ்வாறு பிரித்தாயோ இதே போல சரசானது 1008 சுக்ககள் உங்க மட்டும் 1108 சுக்கா வெடிக்கணும். ஆமா ஒரு ஊர் சொல்றீங்க நீங்க கேட்க வெடிக்குமான்னு எதிர்பார்க்கலாம். போனஸ் சின்ன நினைச்சு பாத்தீங்களா நல்ல நல்ல ஆளு நல்ல மனசு நீங்க சொல்றீங்க சாமி நாங்க நினைக்கிறோம். சரி 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 வெடிக்கட்டு வெடிக்கட்டு இப்படி ஆளுகளோட செஞ்சாதே நல்லா இருக்கு. அப்ப என் தலை வெடிச்சு சுக்கா போகணுமா இவங்கெல்லாம் பார்த்து ரசிக்கணுமா? இது கதைக்கு பேசிட்டாங்க ஆகணும். நீங்களும் கதைக்கு பேசுங்க. அதனால இதுல என்ன செய்யலாம், இதுல பேச குறைச்சுங்க, ஷார்ப்பை கொடுத்துருங்க, கையில கொடுத்துருங்க, பாடும் பொழுது எக்கோ அள்ளி கொடுத்துருங்க, எல்லாம் எனக்கு அள்ளி கொடுத்துருங்க. அப்படி ஆமா அப்படியே அள்ளி எனக்கு கொடுத்து விட்டு ஆகையினாலே கண்டிப்பாக இந்த இடத்துல கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யார் துணை வேண்டும்? அல்லற்போம் வல்வினைப்போம் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரப்போம் நல்ல குணமதிகள் மாமருடைய கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுதாக்கால் திக்கட சக்கர செங்கோந்திரன் சக்கட சக்கர தாமரநாயகன் அகட சக்கர வல்முனியாவரை திகட சக்கரம் வைப்பதம் ஓட்டுவோம் என்று சொல்லக்கூடிய 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகட்டனை ஆன கொழுந்தனை பொந்தில் வைத்தடி போற்றுமே என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் நாயக பெருமான் இந்த இடத்திலே நாவில் இருந்து இந்த கழகத்திற்கு ஒரு துணை புரிய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாயக பெருமானுக்கு தம்பியாக இருந்தாலும் சண்முகநாதா சண்முகநாதா ஓம் சரவண பவா பவா என்று சொல்லக்கூடிய அப்படி சண்முகநாதன் குன்றக்குடியிலே இருக்கக்கூடிய சண்முகநாதன் அவருடைய பார்வையிலே அமர்ந்திருக்கின்ற சுனை நீர்லை பக்கத்திலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது கழகம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சுனை சுப்பிரமணிய சுவாமி ஆகினாலே இப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த கழகத்திற்கு ஒருதுணை இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே பார்க்கும் பொழுது இடத்தால மக்களுக்கு பெருமை என்று சொல்வார்கள். ஆனா இடத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்க்க போனோம்னா பாளையர் வனம் அப்படின்னு இந்த பாளையர் வனம்னு ஏன் பேர் இருந்துச்சு? இப்போ பாளையர் வனத்துக்கு சுனையாகப்பட்டது பக்கத்துல ஏன் இருக்கு? அப்படி இது என்ன மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டமா? ஆமா பாருங்க, இதெல்லாம் என் கோஷ்டி எல்லாம் என்னை ரசிக்க உட்கார்ந்துருக்காங்க இளைய மங்காளி அப்படியே ஆகினாலே எனக்காக ஆதரவு கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக இப்படி பாளையர் வனத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். கால்பட்டால் கழகம் நாள் மட்டால் நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா ஒளிபெருக்கி நல்லா இருக்கணுங்க முதல்ல, அப்பதான் நம்ம ஒளி வெளியில கேட்கும். ஆகினாலே
அருமையா ஒளிவொலி அமைச்சிருக்க உங்க அன்பு நெஞ்சங்களுக்கு மாதமான நன்றி. அப்படி என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஒளிபெருக்கீங்க ராஜா. ராஜா என்பார், மந்திரி என்பார், ராட்சியம் இல்லை ஆள அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆகினாலே இப்படி ராஜா ஒளிபெருக்கி நிலையத்துக்கு நன்றி சொல்லணும். எனது நண்பர்கள் கலைக்குள்ளே பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணுங்க. நீங்க தான் முகம் காட்டும் கண்ணாடி, நீங்க தான் முகம் காட்டும் கண்ணாடி. ஆகினாலே இப்படிப்பட்ட நிறைய கூட்டம் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட கொஞ்சம் கூட்டம் இருந்து அருமையா ரசிக்கிறிய பத்தியலா, இதுதான் ரொம்ப நல்ல அருமையாக இருக்கிறது. ஆகினாலே அடுத்து தாண்டி பார்க்க போனோம்னா இசை அமைப்பாளர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி நாடக அமைப்பாளர் பாருங்க, அவர் அமைப்பாளரும் அவர் தான், தாளக்காரரும் அவர் தான், சிங்கரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அந்த அன்புக்கு தான் அடக்கம். அன்பு இல்லைன்னா உலகத்துல வாழ முடியுமா? அருமை மைத்தினர் அன்புக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த உடம்புல பாதிங்க அவரு, என் உடம்புல பாதி அவரு, அவர் உடம்புல பாதினா. ஆகினால நீங்க என்ன சக்தி சிவன்மான்னு கேட்கக்கூடாதீங்க, சக்தி யாரு சிவன் யாருன்னு கேட்கக்கூடாதீங்க. அது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வளையொலி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதை வந்து யூடியூப்லாம் நாங்க பேச முடியாது, யூடியூப்னா ஆங்கிலம், இப்ப வளையொலின்னு சொன்னோம்னா தமிழ். ஆகினால எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த அன்பு நெஞ்ச பேரன் தெரியுமா? ஏகேஎம் மீடியா வீரமங்கலம் அவர்களுக்கு இது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் தான் உலக மக்களுக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டே காட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயமாக இருந்தால் கண்டிப்பான கலகம் ஏற்படும். யார் வணங்க வேண்டும்? எம்பெருமான் பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நடக்குமா? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மனம் நாடும் சீனிவாசா, திருமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, மலை வாசம் திருப்பதி மலை வாழும் நன்றி 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 நன்றி. கரகோஷம் எழுப்பிய அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அடிக்கடி நானும் மேடையில் சொல்றேன், எவ்வளவுதான் காசு கொடுத்து வாங்க முடியாத எல்லா பொருளையும் வாங்கி போடலாம், இந்த கைத்தட்டை யாராலும் வாங்க முடியாதுங்க. ஆகையினாலே அவங்களா நினைச்சாதான் கைத்தட்டை கொடுக்க முடியும், அவங்க மனசுக்குள்ள நம்ம இறங்கணும். ஆகையினாலே சுனேகடை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் இங்கே ஞானதராக விடந்தாங்க நடிக்கும் அருமை சகோதரர் ரவிவர்மா அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பிற்காக அளித்துள்ளார்கள். கலைக்குழு சிறப்பாக நன்றி நன்றிகள வணக்கம். அன்பண்ணார் லட்சுமணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல 101 ரூபா உள்ள வருது. நாடக அமைப்பாளரை உண்டியல்ல போடுறேன், முதல்ல உண்டியல்ல போடுறேன், போட்டுட்டு பார்ப்பான்.
அப்படியெல்லாம் உங்களுக்கு பிடித்து பெருமைப்படுத்தி அந்த அன்பு நெஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ரீதியிலே நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். கண்டிப்பாக உலகத்துல பார்க்க போனோம்னா எல்லாம் அந்த தாயை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் உலகறிஞ்ச சிறப்பு. ஆனா உலகத்துல தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்த சொல்விக்கும் மந்திரமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயப்பா சொல்லுங்க சாமி. நல்ல அப்பா கெட்ட அப்பான்னு எதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது? அவர் நடவடிக்கை வச்சுதான் சாமி. நடவடிக்கையா? இல்ல இல்ல, இப்ப அப்பா, இப்ப உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் 2 பேரும் பிடிக்கும். ஆனா எனக்கும் பிடிக்கும். அதுல கொஞ்சம் அதிகமா பிடிக்கிறது அப்பாவை. பாருங்க, அப்பாக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிற நம்மளும் ஒரு காலத்துல அப்பா ஆனல. ஆகிய காரணம் என்னன்னு பார்க்க போனோம்னா, நல்ல அப்பா கெட்டப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்க, நம்ம அப்பா பட்ட வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பி வரும்பொழுது இந்த பிள்ளையகப்பட்டவங்க விளையாடி கொண்டு இருக்கணும். அப்படி விளையாடி கொண்டு இருக்கும்போது, ஆகா நம்ம அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரு, தீனி வாங்கிட்டு வந்துடுவாரு, ஐ நம்ம அப்பா வந்துட்டாரேன்னு முடியாது கட்டி பிடிச்சாலும் அது நல்ல அப்பா. ஆடே அப்பா அப்பா வந்துட்டாரு, வாடி ஓடி ஒளிஞ்சிருவோம், அப்பா இன்னைக்கு பார்த்தா நம்மளை கண்டிச்சே விடுவாரு அப்படின்னு பயந்து ஓடிட்டாவே அவரு கெட்ட அப்பாவா. எப்படி வருவார்? வரும்பொழுது யாரா இருக்கிறது வீட்டுல அப்படி வந்தாருன்னா அப்படியே நல்லா இருக்குமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆகையிலே இப்படிப்பட்ட அப்பாக்கள் இருந்தார். பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க, 2 பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஏழை வீடு, ஒண்ணு பணக்காரங்க. அப்ப அந்த பணக்கார பிள்ளை என்ன செய்யுமா, எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு, எனக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு எனக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுவும் எனக்கிட்ட இருக்குதே அப்படின்னு ஏழை பிள்ளைகிட்ட சொல்லுமா. அப்புறம் பார்க்குமா, அப்படி பறக்கிற எனக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்துருக்காரு, அபிமானம், அதுவும் எனக்கிட்ட இருக்குதே, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது வெளிநாட்டுல இருந்து, எவ்வளவு பொருள்கள் எனக்கு வெளிநாட்டுல இருந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்த பொருள்லாம் இங்க பாரு எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் பணக்காரட்ட பிள்ளை. இந்த ஏழையா வீட்டு பார்த்துச்சான், ஏன்னா அந்த பிள்ளை இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சு, எல்லாம் உங்க அப்பா கிட்ட இருக்குது, ஆனா எனக்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குது தெரியுமா அப்படின்னு நினைச்சு. என்ன இருக்கு உனக்கிட்ட? எங்க அப்பா எனக்கிட்டே இருக்கிறாரு. என்ன? எங்க அப்பா எனக்கிட்ட இருக்காரு, உங்க அப்பா உனக்கிட்ட கிடையாது. வெளியில அதை புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே, அப்படிதான் கருப்படம். அப்ப எங்க அப்பா வெளியே எட்டி இருக்கிறார், வெளிநாட்டுல இருக்காரு, ஆனா எங்க அப்பா மட்டும் என்கிட்ட இருக்காரு. அப்பா மட்டும் பிள்ளைகளுக்கு பக்கத்துல ரொம்ப வயசான காலம் வரையும் இருக்கணும், இருந்தா மட்டும் போதும். அதுதான் கோடி செல்வம், கோடி 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 செல்வம். அதனால ஒரு பிள்ளைக்கு தாயும் தந்தையும் அதிகமாக இருந்தால், ரொம்ப நாளைக்கு இருந்தால், அவதான் செல்வாக்க ஒரு உலகத்துல செல்வமா, வேற எந்த செல்வமே கிடையாதுயா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல இப்படிப்பட்ட அப்பாக்கெல்லாம் இருந்து நம்ம தாயை வணங்கி இருந்தாலும் அப்பாவை நான் வணங்கி சென்ற காரணம் என்ன? நான் யாருக்கு பிறந்தேன்? சொல்லுங்க சாமி. அம்மாவுக்கு பிறக்கல, அப்பாவுக்கு மட்டும் நான் பிறந்தேன். உண்மை அதுதாங்க. அப்பாவுக்கும் பிறக்கல, அம்மாவுக்கும் பிறக்கல, 2 பேருக்கும் சேர்ந்து பிறக்கல, அப்பாவுக்கு மட்டும் நான் மட்டும். அதனால தொடையிலே அவதரித்தவன் நான், தோன்றிய தோற்றுவிக்கப்பட்டவன். ஆகையினால கண்டிப்பாக இப்படிப்பட்ட அப்பாக்களை, அப்பா கைய புடிச்சு நடந்தா அது அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமூடி பார்க்கத்தாள் கொஞ்ச நாளுக்காக இருப்பாரு, பிச்சு பூவ போலதான் அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய பிடிச்சு நடந்தா அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமூடி
அவர் உழைச்சி உழைச்சி காய்ச்சலிலே ரங்கையில் அப்பா கைய புடிச்சு நடந்தா உள்ளங்கையில் ரேகையில் புடிச்சு நடந்தா அது அழகாக மாறிவிடும் அவர் அம்சப்பட்டு தங்கும் போது அவர் பார்த்த ஆளுகள் போலதான் அப்பா சொல்வார் புடிச்சு நடந்தா அன்படைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஊரடங்கன் சாமத்தில் என்ற பாடலை பாட சொல்லி நந்தகுமார் சுனையக்காட்டை சேர்ந்த நந்தகுமார் அவர்கள் நந்தகுமார் ஆகிய அவர் அன்பளிப்பு தொழில்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சுனையக்காடு நந்தகுமார் ஆகிய நிலை கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்பாவை வணங்கி சென்றால் நமது கழகம் அழகாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய நிலை ஐயப்பா உலகத்துல மூத்த பிள்ளையாவும் பிறக்கக்கூடாது, கடைசி பிள்ளையாவும் பிறக்கக்கூடாது. ஏன்னா மூத்த பிள்ளையாக பிறந்தா நம்ம என்ன செய்யணும்னா உலகத்துல பார்க்க போனோம்னா அப்படி கஷ்டங்கள், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள், குடும்பத்துல கஷ்டப்படணும். ஆனா கடைசி பிள்ளையா பிறந்தா அவரும் கஷ்டப்படணும் வாழ்க்கையில. ஆனா அழகா பாடுறீங்க, முத்துக்கு முத்தாக அழகா பாடுறீங்க, அண்ணன் தம்பி பாசத்தை வெளியில காட்டியிருக்கீங்க. இருந்தாலும் எல்லாமே நம்ம அண்ணன் தாண்டா குடும்பத்துல அப்படின்னு பார்க்க போனோம்னா எப்படி இருக்கு? எல்லாம் ஒண்ணா ஒரு கூட்டுல வாழ வேண்டும், எங்கேயும் பிரிஞ்சு போகக்கூடாது. அப்படி ரீதியில ஒரு கூட்டு கிளியாக ஒரு தூப்பு குயிலாக பண்பாடு பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் அண்ணனை
மண்ணில் விதை போடாமல் நெல்லும் வருமா வேள்மை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வேள்மையில் கட்டுங்கள் வெட்டி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை கட்டுங்கள் விண்ணை தொடலாம் வாழ்வது வாழ்க்கை அல்ல ஊருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை ஆனந்த கண்ணீரில் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டம் கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு வந்தாடு இசையே பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நல்ல தேவைகள் அண்ணனை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் என்று ஆகினாலே நாம் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், பிரிவுகள் இருக்கக்கூடாது, பாசத்தோடு இருக்க வேண்டும் அப்படி என்று வேண்டிக் கொண்டு இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது சத்தம் கேட்கின்றதை என்று சுற்றி பார்ப்போமா? ஆஹா, களச்செல்வி தொண்டையை இன்னைக்கு தாண்டா நான் பார்க்கிறேன், இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். ஆமா, அருமையான சத்தம், அற்புதமான சத்தம், ஆலோலம் சோ தொண்டையே கலைஞருக்கு இப்படி இருந்துச்சுன்னா கலை வாணி எப்படிப்பட்ட சத்தம் இது, அருமையான சத்தம். ஆலோலம் சோ என்ற பறவைகள் வரட்டும், ஒரு பெண்ணின் குரல் அல்லவா, என் வீணை துடிக்கின்றது இந்த சத்தத்தை கேட்டு, வீணை கம்பிகளும் துடிக்கின்றது. ஆமா, ஏன்னா இந்த சத்தம் புதுமையான சத்தம் இன்றைக்கு கேட்டிருக்கின்றது. ஏன்னா எப்பொழுதும் கேட்ட சத்தங்கள் கிடையாது, இன்றைக்கு புதுமையான சத்தம் வந்திருக்கிறது. இது வேற சத்தம். புதிதாக ஒரு சத்தம், அவருடைய சத்தம் இருந்தாலும் பணம் மந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, நினைக்கும் மனிதன் இல்லை. குளங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் மந்தியிலே ஒன்றும் தெரியா ஆனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டால் பணம் இல்லாத ஆளை பணவந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து ஆலையாரை புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்து கூட்டம் இகழ் நம்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத ஒரு மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. நான் உயர்ந்த நிலையடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு, உனது நிலை தாழ்ந்த பின்னும் ஒதுங்குவாரும் கண்டு. மண்ணாய் அவரை மறுத்துமே துணிவுமே கொண்டு பணபந்தியிலே குணங்குப்பையிலே
ஆகினாலே கண்டிப்பாக இந்த இடத்திலே சோ என்று விரட்டுவதை பார்த்தால் என் மனமே கொள்ளை கொள்ளும் அளவிற்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. செந்தீர் வந்த பின்னும் சிறுநீராக வெந்த பின்னும் வந்த நீர் எந்த நீரோ என்று சிரித்து 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 பார்ப்பதற்கு பார்த்தால் இப்படிப்பட்ட இந்த பெண்ணாகப்பட்டவள் முருகப்பெருமானை நினைத்து இந்த இடத்திலே ஆளோ சோ என்று பறவைகள் விரட்டுவதை பார்த்தால் இந்த இடத்துல எப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவள் அப்படி இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்றாக இருப்பாளாம். ஆமா, அப்படி ஒன்றாக இருப்பாளாம். இல்லை இரண்டுக்கும் நடுவிலே இந்த இடையிலே பறந்து கொண்டிருப்பாளா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதற்கும் ஒருவனாக கண்டிப்பாக முருகப்பெருமானை பார்த்தாக்க அவன் எப்படியாப்பட்டவனாக வந்து சேர வேண்டும் அவர் எண்ணி இருப்பாள் மனதிலே அப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த வானத்தை போல மனம் படைச்ச பனி தொழிய போல குணம் படைச்ச அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தொழிய போல குணம் படைச்ச அந்த மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே துளிய போல குணப்படுத்த தென்னவனே பெண்ணாகப்பட்டவள் நினைத்து கணவனாக வர வேண்டும் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா மாப்பிள்ள சுரேஷ் உனக்கு நன்றி மாப்பிள்ள ரசிகர் சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள ஆகினாலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்திலே அறிந்து கொண்டிருக்கின்றது. தித்திக்கு ஓடுமோ திவிட்டாத இன்பமோ பக்திக்கும் ஓடுமோ பரிதவித்து நிற்கிறோ என்றெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டு பெண்ணாகப்பட்டவள் இந்த இடத்துல ஷோ என்று விரட்டுவதை பார்த்தால் அப்படி ஆளோளம் ஷோ அப்படின்ட்டு முருகப்பெருமானுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டார். எப்பத்தான் வருவார், என்னை மனமுடித்துக் கொள்வார் அப்படிங்கிற ரீதியிலே இந்த இடத்துல வழக்கமாக இருக்கின்றார் ஓடி இருக்கும். ஆகையினால எப்படி ஷோ விரட்டுவது என்று பார்த்தார். தெரியாத விஷயங்களை தெரியாமலே போகட்டும். ஆமா, அப்படி என்று நினைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது எந்த ஆசைகளும் கூட நம்ம அடக்கி சரி பண்ணலாம். ஆனா நம்ம கடல்ல வர்ற ஆசைய, கடல் தண்ணீரை நம்ம ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா பெண்களுடைய ஆழத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை பழமொழி சொல்லுவாங்க, நிற்கவங்க கடல்ல ஆழத்தை கூட கண்டிடலாம், பெண்ணுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது, மனதாழம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்ப மிருதங்காரர் பாருங்க, அவருக்கும் எனக்கும் பாருங்க எப்படின்னு. கடலை கால்களே
முத்தமிடும் புதுக்கலை கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் கடலலை கால்களை உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உள்ளத்தில் மட்டும் எங்கும் தந்தார் உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் என் உப்பை தந்தாய் உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் எங்கும் தந்தார் தித்திக்கும் தேனில் புது கவிதை தித்திக்கும் தேன் தமிழ் புது கவிதை சொல்லடி போவது கடல் சின்ன ரோஜாப்பு வேலே கொள்ளும் ரோஜாப்பு காட்டில் ஆடும் புரியாதே பார்த்து மட்டும் புரியாதே வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சி காட்டாடி போலாடுது ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சி காட்டாடி போலாடுது பொழுதாய் போச்சு பெருக்கேற்றியாச்சு பொன்மான முன்னே தேடுது தேவரை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைதளம் பட்டிட வந்தது தம்பி தங்க கம்பி கட்டத்தில் நாடிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய் எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கடலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை ஓஹோ சத்தமில்லாத முத்தங்களை உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டினில் மட்டும் என் உப்பை தந்தாய் எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கடலை கால்களை சத்தமில்லாத முத்தங்களை இப்படி மிருதங்காருக்கு கொஞ்சம் கொடுக்கணும் ஆகையினால இப்படி கொடுத்ததுனாலே சேருமென்று கொடுத்ததெல்லாம் கொடுத்து விட்டான் போதுமையா என்ற சொல்லுக்கிணங்க இங்கே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இருந்தாலும் கண்டிப்பாக யாரை நினைத்து பாடுகின்றார் என்றெல்லாம் சிந்தித்து செயல்படும் பொழுது அப்படி வரும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக மிருதங்காரர்களை கண்டாவே ஏதாவது ஒரு பாட்டு விளங்கமான பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை தான் மனசுக்குள்ள ஆமா ஆமா கண்டிப்பா பாடி அவருக்கும் ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கிறேன் அப்ப இந்த வரையும் பண்ண மாட்டேன் மிருதங்க வாசிக்கலையா அவரு அருமையா வாசிக்கிறார் அப்புறம் அவருக்கு வேலை கொடுக்கணும்னா ஒரு எங்க உட்கார்ந்து வாசிக்காம அவரு
பார்த்தீங்களா? அவர் மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் தஞ்சை பகுதியில் உள்ளது அந்த பக்கம்லாம். நாளைக்கு நிலை பாருங்க எப்படி வச்சு வாசிக்கிறது. அப்ப நானும் உந்தல் உறவை நாடி வந்த பொருளவை
விஷயம் புரியுது. நன்றி நன்றி. முத்துக்கு முத்தாகவா? முத்துக்கு முத்தாகவா? சரி சரி. அவர் பாடிட்டாரு, இருந்தாலும் பாடின மாதிரி இருக்குங்கிற ரீதியிலே ஓலையில் ஓஞ்சிருப்பு ஓரட்டி படுத்தாளி பாவி மகவோ நினப்பு பாவி மகவோ நினப்பு ஊரடங்கு சாமத்தில ஊரடங்கு சாமத்தில உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் ஒரு ஓடி ஒரு தினமோ நினைப்புல படுத்திருந்தேன் ஓலையில் ஓஞ்சிருப்பு ஓரண்டி படுத்தாலையும் பாவி மகவோ நினப்பு பாவி மகவோ நினப்பு ஊரடங்கு சாமத்தில ஆகையினாலே நன்றி 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 நன்றி. காலம் கண் போன்றது கடமை போன்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன தலைவர் நதியோரமா எதை எந்த பாட்ட நதியோரமா? ஆமா பாடுவோம். நதியோரம் நானும் கொண்டு நானும் கொண்டது நாட்டியமானது ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல
இது தேவ கட்டம், இது தேவ கட்டம், சொல்லு